வெல்கம் டு வெப்டெக் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியராக தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி 1,00,000 ரூபாய் ட்ரீம் ஜாபை அமேசான், மெட்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸில் எப்படி பிளேஸ் ஆகுறது அப்படின்றத தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ராசஸ். நீங்கள் அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு இடத்துக்கு அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன், இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க முதல்ல படிக்கணும். மினிமம் 3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஒருவேளை நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க இல்ல ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான டைம் டு ஸ்டார்ட் த கரியர் இன் ஐடி. ஸோ ஐடியில் நீங்க படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. அண்ட் ஆன்லைன்ல யூடியூப்ல யுடமில வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன அமௌண்ட்டுக்கு புக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இன்டர்நெட்ல ஃப்ரீயாகவே அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மினிமம் ஒரு 3 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் நீங்கள் நினைப்பீங்க. நம்ம 10th 12th காலேஜ் இதெல்லாமே பண்ணிட்டு வந்துட்டோம், ஸோ ஒரு 3 மாசம் நம்ம படிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுக்கினா கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அடுத்து இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுறது. இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுறது தான் நான் ஃபெயிலியர் பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்க முறையோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகும். உங்க சின்ன வயசுலேருந்தே உங்க வீட்டில் வந்து அப்பா அம்மா பொத்தி பொத்தி வளர்த்துருப்பாங்க, நிறைய காசுகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபெயிலியர்லாம் நீங்க எதுவுமே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இன்டர்வியூல போறப்போ அந்த இன்டர்வியூல கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கம்யூனிகேஷன் ரவுண்ட்ல வெளியே வரதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஃபெயிலியர் பேஸை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இந்த ஃபெயிலியர் பேஸ்ல வந்து நீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணோம். அந்த இன்டர்வியூஸஸ்ல உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் ஒன்னா நீங்க எழுதி வச்சு படிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நீங்க கம்யூனிகேஷன் ரவுண்ட்ல ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் நான் என்ன பண்ணணும், எப்படி இங்கிலீஷ் பேசுறது, எப்படி செல்ஃப் இன்ட்ரோ பேசுறது, யூடியூப்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் த டாப். ஸோ இந்த இன்டர்வியூக்கு நீங்க மினிமம் ஒரு 2 மாசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா 3 மாசம் படிச்சிருப்பீங்க. அந்த 3 மாசம் நீங்க படிச்சதை லைவ் கிரவுண்ட்ல வந்து பிளே பண்ணுவீங்க. சச்சின் டெண்டுல்கர் ஒரு இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு 100 செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணல, ஒவ்வொரு செஞ்சுரியா அடிச்சுதான் 100 செஞ்சுரியா கடைசியில கன்வெர்ட் பண்ணாரு. அந்த மாதிரி நீங்க படிக்கிறது ஒன்னா படிச்சுதான் நீங்க கடைசியில ஒரு டெக் ஜெயண்டா வந்து பாத்தீங்கன்னா மாறுவீங்க. ஸோ இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுங்க. ஒரு 2 மாசம் ஃபெயிலியர் பேஸே இருந்தாலும் 2 மாசம் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் கிடைக்கும். ஒரு 2-3 இன்டர்வியூ போனதுக்கு அப்புறம் சம் பீப்புள்ஸுக்கு கம்யூனிகேஷன்ல கம்யூனிகேட் பண்ற விதத்துல தென் வந்து அவங்களுடைய காலேஜ்ல கிடைச்சது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ இன்டர்வியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்காதவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு 10 இன்டர்வியூ கழிச்சு நீங்கள் போறீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் கிடைக்கும். இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ல உங்களோட சேலரி வந்து 10,000 to 15,000 ரூபாய் இருக்கும். ஸோ இந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டைன் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ இந்த என்ட்ரி லெவல் ஜாப் எதுவாக இருந்தாலும் ஐடி ரிலேட்டடாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1 இயருக்கு வேலை பாருங்க. இந்த 1 இயர் கிட்ட நெருங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேதர் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி லைக் HCL, TCS இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி ரொம்பவே அதிகம். இந்த ஜாப் வேகன்சி எந்த அளவுக்கு அதிகம்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா TCS, HCL, Infosys, Cognizant மாதிரியான பெரிய கம்பெனிஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் கிடைக்கலனாலும் ஒரு மிட் ரேஞ்சான ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ல ஒரு 20,000 to 25,000 ரூபாய் அப்படின்ற அந்த ரேஞ்சில் நீங்க வேலைக்கு போவீங்க. இதெல்லாம் இப்போ இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனில நார்மலா இருக்கக்கூடிய சேலரி. நீங்க கண்ணை மூடிக்கிட்ட 2 to 3 வருஷம் நீங்க வேலை பார்க்கணும். அண்ட் அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க கேதர் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஸோ இங்க எல்லா இடத்துலையுமே லேர்னிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சிருப்பேன். ஏன்னா இந்த லேர்னிங் தான் உங்களுடைய 1,00,000 ரூபாய் ட்ரீம் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா அடைய போகுது. அண்ட் இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனில நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் தான் க்ரோத் பேஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்டா இது க்ரோத் பேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தான் ரியல் டைம்ல நீங்க பார்க்க போறீங்க. நீங்க படிச்சதோ இல்ல இன்டர்வியூல கத்துக்கணதோ இல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல இருக்கிற விஷயங்களோ பாத்தீங்கன்னா
ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஆனா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனில நீங்க கத்துக்க போற விஷயங்கள் தான் இந்த உங்களுடைய growthக்கு, உங்க கம்பெனியோட growth இல்ல, உங்களுடைய growthக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா ஹெல்ப் பண்ண போற, இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி நீங்க 2 வருஷம் வேலை பார்த்துட்டீங்க. இந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அகைன் வேலை தேட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் கான்ஃபிடன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னா, இங்க நீங்க கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களும் உங்களுடைய ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியோட ட்ரீம் ஜாப்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸா இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுங்க. ஏன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி நீங்க கம்யூனிகேஷன் நல்லா பண்ணாவே, ஓரளவுக்கான விஷயங்கள் நீங்க இன்டர்வியூல எக்ஸ்ப்ளோர் பண்ணாவே இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல அப்படி கிடைக்காது. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட்டா தெரிஞ்சதான் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல எடுத்துமா. மீன்வைல் சர்வீஸ் பேஸ்ல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தெரிஞ்சாவே எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிறதுலே மிக பெரிய டிஃப்ரென்ஸ் ரெண்டு கம்பெனிஸ்க்கும். அதனால தான் சர்வீஸ் பேஸ்ல ரொம்ப ஈஸியாக வேலை கிடைச்சிரும், ப்ராடக்ட் பேஸ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரவுண்ட் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், பட் இவங்களுடைய எக்ஸாமை கிளியர் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ தட் இந்த ப்ராடக்ட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பியர் ஆகணும். ஸோ அப்படி அப்பியர் ஆகிறப்போ அன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா நியூ டெக்னாலஜியும் நீங்க கத்துக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரொம்ப எக்ஸ்ப்ளோரரா போயிட்டு இருக்கு. ஆனா ஏஐ பாஸ்ட்னு சொன்னா நம்ப முடியுதா? ஏஐ வந்து பாஸ்ட் தான். இன்னைக்கு தேதிக்கு ஏஜிஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும். நீங்க வேலைக்கு போற அன்னைக்கு என்ன டெக்னாலஜி ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும். இது எல்லாமே, இந்த எல்லா ப்ராசஸும் சேர்த்து தான் ஜோகோ, கூகுள், அமேசான், மெட்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உங்களுக்கான ஒரு நிரந்தர இடத்தை உருவாக்குறதுக்கான விதை. ஸோ ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விதை போட்டவுடனே எனக்கு நாளைக்கே வந்து ஒரு பெரிய விருட்சமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அந்த விதை போடணும், தண்ணி கொடுக்கணும், அதுக்கான உரங்களை வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்றப்பதான் அது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமோ அதோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அது பெருசா வளர்ந்து நிற்கும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஐடி சப்போர்ட்ல ஒரு ஜாப் போறீங்கன்னா இந்த ப்ராசஸை நீங்க மேக் பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் டன் ஷோர் ஒரு 3 to 3.5 வருஷத்துக்குள்ள 3 to 3.5 years கண்டிப்பா உங்களால 1 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அட்டைன் பண்ணிருக்கணும். சில பேர் 5 வருஷமா நான் சர்வீஸ் பேஸ்ல இருக்கேன், எனக்கு வந்து வேலையே கிடைக்கலையே ப்ராடக்ட் பேஸ்ல அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். ஒன்று, நீங்க வந்து உங்களுடைய நாலேஜ் அப்கிரேட் பண்ணிருக்க மாட்டீங்க. ரெண்டாவது, கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பீங்க. எனக்கு இந்த கம்பெனியே போதும், எனக்கு ஒரு 40,000 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல நான் இருந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லைஃபை அதுக்கேற்ற மாதிரி செட்டில் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால உங்களால இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல போக முடியாம இருக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் மேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐ எம் டன் ஷூர் 1 லட்சம் ரூபாய் இல்லை, அந்த 3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் இந்த ரேஞ்சில் வரைக்குமே சேலரி வாங்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க ஐடி சப்போர்ட்லயே. ஸோ இப்படி ஒரு ரோட் மேப்பை கொடுத்துட்டேன். இதை எப்படி நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எய்தர் இதை நீங்களாவும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஹையர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்டெக் அகாடமி உங்களுக்காகவே இருக்கு. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்ல விடுற வரைக்கும் கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப பிகினிங் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுடைய ஓன் முயற்சியில் வருது. இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட ஒரு கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். ஸோ அந்த வகையில் தான் வெப்டெக் அகாடமி இந்த லேர்ன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஸ்டூடெண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து அந்த கோர்ஸோட டியூரேஷன் மாறும். ஸோ அந்த டியூரேஷனை நம்ம ப்ராப்பராக எடுத்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் லேப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே செட் பண்ணி கொடுத்து எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லி கொடுத்து இன்டர்வியூவில் அவங்கள அப்பியர் பண்ண வைக்கிறோம். ஸோ இன்டர்வியூ ப்ராக்டிஸ் நம்மளே கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ட்ரி லெவல் ஜாப் கிடையாது, நீங்கள் டைரெக்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வித் த ப்ராப்பர் கைடன்ஸ், வித் த ப்ராப்பர் லேர்னிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களாலையும் 1 லட்சம் ரூபாய் எண்ணம் 5 லட்சம் 10 லட்சம் கூட உங்களால் சம்பளமாகவே வாங்க முடியும். உங்களுடைய முயற்சி படிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். அந்த படிக்கிற முயற்சியை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ஜாபுக்கு போக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.